ஹலோ விவர்ஸ், நான் தற்போது உங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் தாய் கழகத்துடன் இணைந்தது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் சாபமா வரமா, இதனுடைய விவரங்களை தெளிவாக உள்ளபடி தங்களுக்கு விவரிக்கின்றேன். ஆல் இன் ஒன் ஊடகம் மூலமாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரை ஆதரவு கொடுத்த மற்றும் எதிர்காலத்தில் ஊடகத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. இப்பதிவில் ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கை, என் அரசியல் நுட்பத்தின்படி கருத்துக்களை பதிவு செய்கின்றேன். நண்பர்கள், அறிந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யவும் மற்றும் இப்பதிவை பற்றி கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கின்றீர்கள். சப்ஸ்கிரைப் செய்தால்தான் மீண்டும் வீடியோ கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மனது சந்தோஷமாக இருக்கும். எனவே தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனக்கு தங்களின் ஒத்துழைப்பை ஆதரவு முழுமையாக தாருங்கள். சரி, தற்போது வீடியோ பதிவிற்கு வருவோம். ஓபிஎஸ் அவர்கள் 1951ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் பிறந்துள்ளார். பெரியகுளத்தில் உள்ள விக்டோரியா நினைவு அரசியல் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளார். பின்னர் உத்தமபாளையத்தில் உள்ள ஹாஜி கருத்த ராவுத்தர் ஹவுதியா கல்லூரியில் படித்து பிஏ இளங்கலை பட்டம் பெற்றார். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலில் பெரியகுளம் நகரமன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். முதல் முறையாக 2001 செப்டம்பர் 21 முதல் 2002 மார்ச் 1 வரை ஜெயலலிதா அவர்களின் டான்சி வழக்கினால் முதல்வர் பதவி தொடர முடியாத காரணத்தால் சசிகலாவின் பரிந்துரைப்படி முதல்வராக பணியாற்றினார். இரண்டாவது முறை ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் முதல்வராக தொடர முடியாத சூழ்நிலையில் அகில இந்திய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து பேசி இரண்டாவதாக முறையாக முதல்வராக பணியமர்த்தப்பட்டார். மூன்றாவது முறை டிசம்பர் 5, 2016 அன்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்ததால் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். பின்னர் பிப்ரவரி 7 முதல் 2017 அன்று கட்டாயத்தின் காரணமாக பதவியை விலகினார். அதன் பிறகு அதிமுக பிளவு ஏற்பட்டு ஓபிஎஸ் உட்பட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள், 8 மக்களவை உறுப்பினர்கள், 2 மாநிலவை உறுப்பினர்கள், மொத்தம் மத்திய அரசில் 10 உறுப்பினர்கள் ஓபிஎஸ் பக்கம் இருந்தனர். துணை முதலமைச்சர் அதிமுக இபிஎஸ் அணியும் ஓபிஎஸ் அணியும் 2017 ஆகஸ்ட் 21 இணைந்தது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஓபிஎஸ் துணை முதல்வராக மே 6ஆம் தேதி 2021 வரை துணை முதல்வராக இருந்தார். தற்போதைய நிலையில் 2022 இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ்க்கும் மனக்கசப்பு காரணமாக 2022 அகில இந்திய அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார். இதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் பல போராட்டம் காரணமாக அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அப்போதுதான் எதிர்காலம் அகில இந்திய அதிமுகவிற்கு தமிழகத்தில் வலுப்பெறும் என்று ஓபிஎஸ் அவர்கள் விடாமுயற்சியில் இறுதிக்கட்டம் வரை போராடினார். முயற்சி பலிக்கவில்லை. என்னுடைய அரசியல் ஆய்வு. முதல் ஆய்வு. 2 முறை ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் பதவியை இழக்கும் போது மெஜாரிட்டி உறுப்பினர்கள் இருந்த நிலையில் ஓபிஎஸ்ஸிடம் மட்டும் தன்னுடைய முதல்வர் பதவியை ஒப்படைத்து சென்றார் என்றால் ஓபிஎஸ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருந்தார் என்பதுதான் ஆணித்தரமான உண்மை. அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக தர்மத்தின் அடிப்படையில் முதல்வர் பதவி ஒப்படைத்தார். அதனால்தான் ஜெய அவர்களால் ஓபிஎஸ் மிகவும் பாராட்டப்பட்டார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விளம்பை தரும் என்ற குரலுக்கு இலக்கணமாக ஓபிஎஸ் செயல்பட்டார். இறுதியில் ஜெயலலிதா கடுமையான போராட்ட காலங்களிலும் தன்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை அகில இந்திய அதிமுகவை கத்தி காத்தார். அதற்கு பிறகு அகில இந்திய அதிமுகவில் சிதறண்ட காலங்களில், சட்டசபை பலம் குறைந்த காலங்களில் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களும் இணைந்து 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி உறுதியாக முடிப்பதற்காக உறுதுணையாக இருந்தார். இந்த சூழ்நிலையில் திமுக ஆட்சி வந்த பிறகு இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக
ஓபிஎஸ் அவர்களை அகில இந்திய அண்ணா திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் 2026 சட்டசபை தேர்தல் வரை அகில இந்திய திமுக இணைய 100% முயற்சி செய்தார். அந்த செயலை நிறைவேறப்படவில்லை. ஜே ஆத்மா சாபமா வரமா? அகில இந்திய அண்ணா திமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவின் ஆத்மா மன்னிக்காது என்று கூறுகின்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆத்மா ஓபிஎஸ் அவர்களிடம் மானசமாக பேசியிருக்கிறது. உயிருடன் இருக்கும் பொழுது திமுகவை எதிர்க்கட்சியாக பாவித்து உண்மையில் நான் செயல்பட்டது உண்மைதான். ஆனால் நான் இறந்த பிறகு தொடர்ந்து 5 ஆண்டுகள் செயல்பட உதவியாக இருந்த நன்றியுடன் செயல்பட்டாய். 2. எனக்கு மிகுந்த சோதனையான காலங்களில் நன்றியுடன் செயல்பட்டு கட்சியை கட்டுக்கோப்புடன் வழிநடத்தி கட்சியை என்னிடம் ஒப்படைத்தாய். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற குரலுக்கு ஏற்ப இலக்கணமாக செயல்பட்டார். எனவே தர்மத்தின் அடிப்படையிலும் உன்னுடைய மனசாட்சி அடிப்படையிலும் தாய் கழகத்துடன் இணைந்தது என்னுடைய ஆத்மா வரமாக மானசீகமாக வாழ்த்துகின்றது. இந்த அடிப்படையில் திமுகவில் அவருடைய அரசியல் சீனியாரிட்டிக்கு ஏற்றவாறு மதிப்பு கிடைக்கும். அத்தோடு உதயசூரியன் சின்னத்தில் அவர் நிற்கக்கூடிய தொகுதிகள் அதிக அளவு வாக்குகளை பெற்று சட்டசபை செல்வார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இவை மிகவும் முக்கியமான அரசியல் பதிவு என்பதால் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.